Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by BuyMode e-shopping app. Friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துரோகம். இந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் சந்திச்சிருப்போம். சின்ன குழந்தைங்களை தவிர்த்து பெரியவங்க எல்லாருமே நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மூலமாக நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. நமக்கு தெரியாத ஒரு நபர், நம்ம எதிர்பார்க்க நம்ம பழக்கமில்லாத ஒரு நபர் கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ரொம்ப க்ளோஸாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக தான் இந்த துரோகம் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த துரோகத்தை நம்ம எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? அந்த துரோகத்தை நினச்சிட்டு நம்ம ஒரு சைடில் போய் உட்காந்துட்டு சோகமாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிருமா? ஸோ கண்டிப்பாக கிடைக்காது. இல்லை நம்ம ஒரு சோகமான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிட்டோம்னா நம்ம ஏதாச்சும் நம்மளால் மாற்ற முடியுமா? ஸோ கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் சோகமாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம வச்சுட்டோம், இல்லை அவங்களுக்கு ஒரு குத்துற மாதிரி ஒரு சொல்ல நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டோம், இல்லை அவங்கள நேரில் பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல் மூலமாக மறைமுகமாக நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. சரியா? அவங்கள பாருங்களேன், அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக அவங்க லைஃப்பில் இருப்பாங்க. பட் நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம், அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருப்போம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அப்படி சோகமான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஹாப்பியாக ஸ்டேட்டஸ் வைங்க. நம்மளோட எதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படுவான். சரியா? நமக்கு துரோகம் பண்ணவங்க என்னடா நாம் எப்படி பண்ணிட்டோம், அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. சரிங்களா? ஸோ மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. துரோகத்துக்கு நம்ம கொடுக்குற சிறந்த பதிலடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது தாங்க. என்னடா இவ்வளோ கஷ்டத்தை பண்ணிட்டாங்களே, நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஸோ காலம் தான் இதுக்கு பதில் சொல்லுங்க. ஸோ காலம் கண்டிப்பாக சும்மா இருக்க போகிறதில்ல. அதாவது இன்னைக்கு நமக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு அதை மறந்துதான் அவங்க அந்த தப்பை பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான். நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நல்லது திரும்ப வரும், தீமை செஞ்சோம் அப்படின்னா தீமை திரும்ப வரும். ஸோ இந்த காலம்தான் அவங்களுக்கான பதிலை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும். கடவுள் ஏற்ற வேலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை எப்படி அவங்க துரோகம் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி வேறு ஒரு நபர்னால அவங்களுக்கு அந்த வலியை கடவுள் கண்டிப்பாக உணர்த்துவார். ஸோ நீங்கள் அதுக்காக எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த டைமை நீங்கள் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். மற்றபடி நம்ம சோகமாக இருக்கிறதுனால அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் அவங்க பாருங்களேன், அவங்க இப்போ உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க? நல்ல விதமாக சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. கெட்ட விதமாக சொல்லுவாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க, அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று நடிச்சுக்கிட்டு ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? நமக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நாம் உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. ஸோ நாம் இப்போ நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உழைச்சாதான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது. ஸோ மற்றவங்க நமக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்மளை ஒருத்தவங்க தூற்றுறாங்க, இல்லை நம்மளை ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை யாருமே பண்ண போகிறதில்ல, நமக்கு நாமே தான் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்க ஏமாற்றுறாங்க, அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு வலி வேதனையை நம்ம லைஃப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீணாக உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்காக நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போங்க. உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம். சரியா? உங்களை பிடிக்காத ஒரு நபர் உங்களுக்கு உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு நபருக்காக நீங்க ஏன் இன்னும் சோகமா இருக்கணும்? நீங்க ஏன் இன்னும் வருத்தப்படணும்?
சரியா? ஸோ வந்து லைஃப் வந்து எப்போவுமே, அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வாட்டி தான். ஸோ அந்த அந்த ஒரு வாட்டி இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஏன் நம்ம வந்து சோகமாக நம்ம வீணடிக்கணும்? ஸோ நீங்கள் வந்து இன்னிலிருந்து அந்த சோகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நன்றி.